ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. சத்தம் போதாது. சத்தமாய் ஹalleluya. இன்னும் சத்தமாய் ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தேவன் எங்களை ஏற்று வென்று நாளை என்று மாறாத தேவனாய் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே ஊழியம் செய்வதை குறித்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் எங்களுக்காக பாராட்டு ஒரு கிருபையாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த இடத்துல காஸ்பல் மிஷன் சர்ச் சார்பாக உங்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்கிற தேவன். கர்த்தர் இந்த நாளிலே ஊழியங்களை செய்வதை குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது அநேக தரம் பிரான்சுக்கு வந்து போகிறது உண்டு. வரும்பொழுது அப்பொழுது நாங்கள் இனி தங்கி விட்டுதான் நாங்கள் நிற்போம். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் முன்பாக இந்த சபையிலே ஊழியம் செய்வதை குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்களை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக பெரிதான காரியங்களை செய்கிற தேவன். நாங்கள் நினைத்து பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்தில் நிற்கிறது கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர்கள் மத்தியிலே பெரிதான காரியங்கள் செய்கிற தகப்பன். நம்முடைய தேவன் எப்படியா சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னுமே நான் உன்னை அறிந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இந்த நாள் எங்களோடு பேச விரும்புகிறதான காரியம் அதுதான். நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் தாயின் கருவில் உருவாக முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நாங்கள் பிறந்த பிறகு அல்ல. நம்முடைய தேவன் எப்படியா சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, உங்கள் எலும்புகள் உருவாக முன்னமே, உங்கள் நரம்புகள் உருவாக முன்னமே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். எரேமியா புஸ்தகத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்படியா சொல்லுகிறார் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளையே என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஹalleluya. வேதம் எப்படியா சொல்லுகிறது என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ கற்பத்தில் வெளிப்பட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இளமையான ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எப்பொழுது தேவன் எங்களை அறிந்திருக்கிறார்? நாங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தேவன் என்னை உங்களை அறிந்திருக்கிறார். நாங்கள் சிலவர்கள் யோசிப்பது உண்டு, நான் ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும், ஆனா தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா? இந்த அழைப்பு எனக்கு இருக்கிறதா? இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா நான் இருக்கிறேனா? நாங்கள் யோசிப்பது உண்டு. இது வாலிபர்களுக்கும் இது பெரிதான எங்களுக்குள்ளே இளமையா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் தேவன் எப்பயா என்னையும் உங்களையும் அறிந்திருக்கிறார். நாங்கள் தாயின் கருவில் உருவாக முன்னே தேவன் என்னையும் உங்களையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாங்கள் தேவனை அறிந்தது சிலவரை நான் சொன்னது போல நாம் சிலவரை யோசிப்போம், ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறாரா? நான் தனிமையா நான் இருக்கிறேனே, நான் என்ன தேவனின் ஜெபங்களை கேட்கிறாரா? நான் ஜெபங்களை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்திலிருந்து நான் அநேக ஜெபங்களை நான் கேட்பது உண்டு. ஆண்டவருக்காக அநேக காரியங்களை நான் செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரா? ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் நாங்கள் யோசிப்பது உண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். தேவன் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு கொடுக்கிற அழைப்பு உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு ஒவ்வொரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களோட அழைப்புக்கு தேவன் நானும் நீங்களும் பாத்திரவான்களா நாங்கள் இருக்க வேண்டும்.
எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதுக்கு சொல்லுகிறார், நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறார். ஆனா தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், இல்ல, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை தாயின் கிடவிலே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன். அவனை அப்ப தேவன் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவன் தாயின் கிடவில் உருவாகும் முன்னமே எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜெரமியாவை தீர்க்கதரிசியை தேவன் அழைத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும், உங்களுடைய அழைப்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்பது உண்டு. ஆனா தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அதான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை தாய்க்கிற உருவாக்கும் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் என்னை உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மகனே மகளே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஓ இஸ்ரவேலி ஜனமே கூட்டமே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அநேக தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் என் மகனே மகனே என்று சொல்லி அழைக்கிறார். ஆனா தேவன் என்னை உங்களை எப்படியாய் பார்க்கிறார் தெரியுமா? அவர் பிள்ளையாய் பார்க்கிறார். எங்கள் தகப்பனை போல, எங்கள் தந்தையை போல தேற்றி அரவணைக்கிறவர் எங்கள் தகப்பன். அவர் எங்களை தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்திருக்கிறார். அதான் தேவன் நாங்கள் சில வேளையில நான் சொன்னது போல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். ஆனா தேவன் என்ன சொல்ல தெரியுமா? நான் தகுதியற்றவனை நான் தகுதிப்படுத்துகிறேன். நான் குறைவுள்ள பாத்திரமா இருக்கிறவனை தான் நான் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதான் எரேமியா தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் வாசிப்போம் இருந்தால் அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், என்னால முடியாது, இப்படியான ஒரு இவ்வளவு பெரிதான ஒரு பாத்திரத்தை கையிலே நான் ஏந்த முடியாது என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இல்ல, நான் உன் வாயிலே வார்த்தையை நான் வைப்பேன் என்று தேவன் உறுதிப்படுத்துகிறார். அப்ப தேவன் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நிச்சயத்தை தேவன் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தாயின் கருவில் உருவாக முன்னமே அவனை அறிந்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுக்காய் நிற்க வேண்டியது தேவனுடைய சித்தமும் அவருடைய திட்டமுமாய் காணப்படுகிறது. நாங்கள் தேவனுக்காய் நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் நாங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட வேண்டும். நானும் நீங்களும் இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தை கடைசி நாட்களுக்குள்ள நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை இன்றோ நாளையோ எப்பவும் வேறுமென்றது அறியாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற அநேக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் என்று தேவன் வேதம் சொல்லுகிறது. அதே போல அநேக யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு கடைசி காலத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற வேதம் எப்படியா சொல்லுகிறது என்றால், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோவான் புஸ்தகம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கு உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் தேவனை தெரிந்து கொள்வோம். ஆனா தேவன் என்னை உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார். தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய கனிகள் கொடுக்கும்படியாய், அவருடைய கனிகளை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாய் தேவன் என்னை உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். வேதம் எப்படியா சொல்லுகிறார்? வேலை ஆட்களோ கொஞ்சமான அறுவடையோ அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக அறுவடை இருக்கிறது, ஆனா வேலை ஆட்களோ கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் என்னையும் உங்களையும் ஒரு பெரிதான ஒரு காரியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல நானும் நீங்களும் தேவனுக்கு உத்தரவாதிகளாய் நாங்கள் இருக்கிறோம். அப்ப தேவன் எப்படியா சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரை தனித்தனியாய் பேர் தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஒருவரும் சொல்ல முடியாது தேவன் என்னை அழைக்கவில்லை, தேவன் எனக்கு ஒரு அழைப்பை தேவன் எனக்கு தரவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆண்டவர் அநேக காரியங்கள் பேசுவார், அநேக காரியங்கள் தேவன் எங்களை எப்படியா நடத்த போறான்றது வாக்குத்தத்தத்தை தந்து தேவன் அதை எங்களுக்கு பேசுவார். ஆனால் அதை நாங்கள் நிறைவேற்றுவது உங்களுடைய கருத்திலே காணப்படுகிறது. என்ற தேவன் சொல்லுகிறான், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே நான் அறிந்திருக்கிறேன். அதன் ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. என் நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா என்ன உருவாச்சு? தேவனுடைய தரிசனம் உருவாச்சு. தேவனுடைய தரிசனம் உங்கள் மேல் உருவாச்சு. எருமையா தீர்க்கதரிசிகள் தேவனுடைய தரிசனம் உண்டாகி இருக்கிறது. ஆனா எருமையா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தகுதியற்றவன், என்னால முடியாது, என்னால் அது செய்ய முடியாது, ஊழியத்தை நான் என்னால செய்ய, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இல்ல, அந்த வாயிலே வார்த்தையை நான் வைப்பேன், அது தேவன் வைப்பார். தேவன் அவனுடைய நாவலை வை தேவன். நான் நீங்க சொல்ல யோசிக்க முடியும், என்னால முடியாது, எனக்கு தெரியாது, நான் அதுக்கு பாத்திரவான் அல்ல, நான் எப்படி நான் செய்ய முடியும், எப்படி நான் அதை கட்டி எழுப்ப முடியும், அழைப்பை நான் எப்படியா நான் நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் யோசிக்க கூடும். ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு உச்சயத்தை தருகிறார். நாங்கள் தேவனுடைய கருத்து எங்களை ஒப்புக் கொடுப்போமா இருந்தார், எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போமா இருந்தார், தேவன் ஒவ்வொரு தரிசனங்களையும் ஒவ்வொரு திட்டங்களையும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், அறிக்கையா சொல்லுகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தைரியமாய் நான் சொல்ல முடியும், தேவன் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை செய்து முடிப்பார். நீங்க இவ்வளவு காலம் ஏனோ தானோன்ற வாழ்க்கை, தேவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம் போகிறோம் என்ற வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், கிழமை நாட்கள் வேலைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், அது மாத்திரம் போதும் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, நாங்கள் வேதங்களை வாசிக்கிறோம் என்ற வாழ்க்கை மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அதுங்களை அதற்கென்று அழைக்கவில்லை. தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவனுங்களை அதற்கு மேலான காரியத்துக்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அதோட மேலான காரியங்களை செய்யும்படி தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணும் பொழுது, எங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான காரியங்களை செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். அதான் தேவன் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிறவுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் எப்படியா சொல்லுகிறது என்றால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான என்னை உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நிறைவானவர்களை தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. தேவன் குறைவாக இருக்கிற என்னை உங்களை நான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல, தேவன் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி தேவன் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அப்படியா தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் யோசிக்கலாம், நான் குறைவுள்ள பாத்திரம், நான் தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், நான் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை நான் செய்து வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் காணப்படல என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா தேவன் சொல்கிறார், அந்த குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்க போகிறேன். உங்களை தேவன் அதான் சொல்லுகிறான், நான் பலன் உள்ளவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, பலவீனமான உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏனென்றால் பலமா இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அதற்கென்றுதான் தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப தேவன் நாங்கள் அநேக நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உமக்காக நான் நிற்க வேண்டும், உமக்காக நான் ஓட வேண்டும். ஆனா நாங்கள் அநேக எக்ஸ்கியூசஸ் தேடிக் கொண்டிருப்போம். ஒரு சாட்டு போக்கு, ஊழியங்களை செய்வதற்கு சாட்டு போக்கு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு, நான் சுவிசேஷத்தை சொல்லுவதுன்னா எனக்கு அவங்க மறு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் எனக்கு தெரியாது, என்ன வார்த்தை நான் சொல்வேன் எனக்கு தெரியாது, ஊழியத்துல நிற்கும் பொழுது நான் என்னத்தை செய்வேன் எனக்கு தெரியாது. சில ஊழியக்காரர் அநேக ஊழியத்திலே முன்னுக்கு வரும்படி கேட்டிருப்பார்கள்.
ஆனா எனக்கு தெரியாது 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 அநேக சாட்டு போக்களை சொல்லி நான் அநேக காரியங்களை தட்டி கழித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். எளிமையா சொல்றான், என்னால முடியாது ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆனா தேவன் சொல்ற, இல்ல, நான் உன் வாயிலே நான் வார்த்தையை வைப்பேன். நான் யோசிக்கலாம், நான் தகுதி அல்ல, நான் குறைவா இருக்கிறேன், நான் வாலிபனா இருக்கிறேன், இல்லாட்டி நான் எங்களோட வயது போயிட்டது, இந்த நாங்கள் செய்த காலங்கள் முடிந்து விட்டது, இனி வாலிபர்கள் எல்லா காரியங்களையும் செய்யட்டும் என்று சொல்லி யோசிப்பது உண்டு. ஆனா நாங்கள் முடிவு பறிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். நாங்கள் முடிவு பறிந்து நாங்கள் வாழ்நாள் முழுவது எங்களின் ஆசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதான் நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தா, மோசையை குறித்து நாங்கள் தியானிப்போமா இருந்தா, மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படி தேவன் மோசையை தேவன் அழைக்கிறார். மோசையை அழைக்கும் பொழுது மோசையை பார்த்து தேவன் மோசையை பார்த்து அவருடைய அழைப்பை குறித்து அவருடைய திட்டத்தை குறித்து பேசும் பொழுது மோசை சொல்லுகிறார், யாத்ராகம புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேனோடு பேசினதற்கு பிதாவை பின்னாவது வாசிங்க 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், மோசையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் தேவனுடைய திட்டத்தை தேவன் பேசும்போது மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் திக்குவாயனா இருக்கிறேன், என்னால பேச முடியாது, நான் அந்த பலக்கூட்ட ஜனத்தை நான் எப்படியா நடத்தி செல்லுவேன், எப்படியா அந்த ஜன கூட்டத்தை நான் கூட்டிக் கொண்டு போவேன், எகிப்து கட்டுப்போக்கில் இருந்து விடுதலை ஆக்கி நான் எப்படியா அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதனை குறித்து யோசிக்காத மகனே, ஏன் தெரியுமா, உன் வாயிலே வார்த்தையை நான் வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே, என்னால முடியாது, நான் பேச முடியாது, சில கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு எனக்கு தெரியாது, என்ன அடுத்த காலடி நான் என்ன வைப்பேன் என்றது தெரியாது, நான் குறைவா இருக்கிறேன், ஜெபிக்க முடியாதபடி அநேக தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, ஜெபிக்க முடியல, ஆண்டவரே, நான் ஆண்டவர் உங்களுடைய பார்த்து இருக்க நான் நினைக்கிறேன், உங்களுடைய பார்த்து இருந்து ஆண்டவரே உங்களோடு நான் உறவாட நினைக்கிறேன், ஆனால் நான் முடியல ஆண்டவரே, நான் ஜெபிக்க நான் வேதங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என்னால முடியல ஆண்டவரே. நாங்கள் யோசிப்பது, ஆனா நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் அர்ப்பணிப்போமா இருந்தா கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்கிற காரியங்கள் அற்புதம் அதிசயமாய் காணப்படுகிறது. அதான் தேவன், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலம் நாங்கள் அநேக சாட்டுப்போக்கு சொல்லி நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம், அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லி அநேக காரியங்களை தட்டி கழித்திருக்கலாம். ஆனா தேவன் இந்த நாள்ல சொல்லுகிறார், சாட்டுப்போக்கு ஒவ்வொன்றையும் நாங்கள் விட்டு நான் என்ன செய்யணும், தேவனுக்காய் நாங்கள் இன்னுமாய் அதிகரித்து ஓட வேண்டும், இன்னுமாய் தேவனுக்கு நாங்கள் ஓட வேண்டும். நாங்கள் தேவனுடைய ஓட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவை நாங்கள் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அதே போல மோசே சொல்லுகிறார், என்னால முடியாது ஆண்டவரே, நான் திக்குவாய் நான் இருக்கிறேன், என்னால பேச முடியாது, நான் அந்த ஜனங்களை எப்படி கொண்டு போவேன் என்று சொல்லப்படுது. தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு உறுதியை கொடுக்கிறார், நிச்சயத்தை கொடுக்கிறார், நானும் வாயிலே வார்த்தை வைப்பேன். நீ திக்குவாயனா இருக்கலாம், என்னென்ன குறைவுள்ள வாழ்க்கையில இருக்கலாம், என்னால முடியாத எந்த காலத்தை நீ குறித்து நீங்க யோசிக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றான், அதை நான் பார்த்துக் கொள்வேன், ஒரு உறுதியை தேவன் உங்களுக்கு தருகிறார், அதை நான் பார்த்துக் கொள்வேன், ஒரு தேவன் நிச்சயத்தை தேவன் தருகிறார், ஒரு நிச்சயத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார், அதை நான் பார்த்துக் கொள்வேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். நானும் நீங்களும் அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, அவருக்கு இந்த வாழ்க்கையை முற்று முழுதாக நாங்கள் கொடுக்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாய் தேவன் செய்து முடிப்பார். ஆனா நானும் நீங்களும் அவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் நாங்கள் சாட்டு போக்கு சொல்லி 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 அநேக காரியங்களை நாங்கள் தடுத்து தாமதித்து இருக்கலாம். இவ்வளவு காலம் நான் ஊழியர்களை செய்து விட்டேன், இனி என்னுடைய நாங்கள் காலம் முடிந்து விட்டது, எனக்கு வயது வந்து விட்டது, இனி வாலிபர்கள் பார்க்கட்டு, வாலிபர்கள் இனி மிகுதியான சுவிசேஷங்களை சொல்லட்டும் என்று சொல்லுகிறது அல்ல. முடிவு பரிந்தும் தேவனுக்காக நாம் நினைத்து நிற்க வேண்டும். முடிவு பரிந்தும் நாம் நினைத்து நிற்க வேண்டும். ஆண்டவருக்காக நாங்கள் ஓட வேண்டும். ஆண்டவருக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் என்ற ஒரு தாகம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தாய்க்கர் உருவாக முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய ஊழியத்துக்கு அவருடைய ஊழியத்துக்கு என்று அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் அப்பவே தாய்க்கர் உருவாக முன்னமே உங்களை பிரித்து எடுத்து விட்டார். அவர் என்னை உங்களை பிரித்து எடுத்து விட்டார். அநேக அழிந்து போகிற உலகத்தின் மத்தியில் அநேகம் அழிந்து போகிற அநேக ஜனங்கள் மத்தியில் இருந்து தேவன்களை தப்பு வைத்திருக்கிறார். அந்த தேவன் உங்களை நேசிக்கிறபடியினார். அதான் தேவன் சொல்லுகிறார், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு. தேவன் என்னை உங்களை அவருடைய வேலைகளை செய்யும்படி, அவர் ஊழியங்களை செய்யும்படி, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் அவருடைய ஊழியத்தை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதற்காக தான் என்னை உங்களை அறிந்திருக்கிறார். நாங்கள் அதற்கேற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதான் 7ஆம் வசனத்திலே, எரேமியா புத்தகத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் சிறு ஆனால் கர்த்தர் நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உறுதியை கொடுக்கிறார், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்று தேவன் சொல்லுகிறார். நீ அப்படி சொல்ல வேணாம். நான் குறைவா இருக்கிறேன் நீங்க சொல்ல வேணாம். என்னால முடியல நீங்க சொல்ல வேணாம். ஏன் தெரியுமா? நான் அந்த தேவன் அதை நிச்சயத்தை கொடுக்கிறார். நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் நீ சொல்லாத, என்னால முடியலன்னு நீ சொல்லாத, எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லாத, ஒவ்வொரு சாட்டு போக்கு நீங்க சொல்ல வேணாம். நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேன். தேவன் ஒரு நிச்சயத்தை தருகிறார், ஒரு உறுதியை எங்களுக்கு தருகிறார். அதை நாங்கள் வைத்து நாங்கள் ஓடத்தக்கதான் ஒரு பலத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன தேவன் என்னை உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னால் அழைக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் பேராய் என்னால் அழைக்கப்பட்ட ஜனமே என்று தேவன் சொல்லி சொல்லி அழைக்கிறவராய் காணப்படுகிறார். நான் என்ன அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். அவர் என்னை உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எப்ப தெரியுமா? தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னமே தேவன் என்னை உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு வேற்றவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் தேவனுக்காக எட்டுமாய் ஓடணும் ஒரு தாகம் இருக்க வேண்டும். தேவனுக்காய் இன்னும் நிற்க வேண்டும். தேவனுக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இன்னுமாய் தேவனுக்காய் நாங்கள் ஓட வேண்டும். தேவனுக்காய் நான் எதை செய்ய முடியும் என்று நான் ஒரு தாகம் இருக்கும் பொழுது தேவன் சொல்ல, தாகம் உள்ளவன் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் அவருடைய ஆவியை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் எங்கள் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு உங்களுக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது எதற்காக தாமதிக்கிறது தெரியுமா? தேவன் எப்படியா சொல்லுகிறார் தெரியுமா? நான் உங்களை அவருடைய கையை கரத்தில் நானும் நீங்கள் எப்படி அழைக்கிறோம்? அவருடைய கரத்தின் கிளிகளாய் காணப்படுகிறோம். நாங்கள் ஒரு களிமண்ணை போல நாங்கள் காணப்படுகிறோம். அவர் எங்களை மனைந்து உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னை உங்களை ஒரு ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு ஏற்றவர்களாய் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? எங்களை உருவாக்குவார். நாங்கள் கூயவன் கையில் களிமண்ணை போல நானும் நீங்களும் இருக்கிறோம். அந்த கூயவன் கையில் களிமண்ணை போல இருக்கிற நானும் நீங்களும் இவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் உருவாக்குவார். அவருக்கு ஏற்றவர்களாய் எங்களை உருவாக்குவார். அவருக்கு ஏற்றவர்களாய் உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்குற ப்ராசஸ்ல தேவன் அவருடைய அழைப்பை எங்கள் ஊழாய் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எங்களுடைய அர்ப்பணிப்புகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு ஓட வேண்டும். தேவனுக்காய் நாங்கள் நிற்க வேண்டும். நான் சொன்னது போல ஏதாவது நான் தேவனுக்காய் செய்ய வேண்டும். ஏதாவது தேவனுக்காய் இன்னும் நான் ஓட வேண்டும். ஏதாவது நான் தேவனுக்காக நான் செய்து முடிக்க வேண்டும். என் வாழ்நாள் முடியும் வரை, என்னுடைய சுவாசம் முடியும் வரை நான் உமக்காக நான் ஓட வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு தாகம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் தாகத்தை காண்கிறவராய் இருக்கிறார். தேவன் அந்த தாகத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். தேவன் அந்த தாகத்தை பார்த்து பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அவர் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அவர் உருவாக்கும்படி எங்களை நாங்கள் தேவனுக்கு கரத்திலே கொடுக்க வேண்டும். அவர் எங்களை வணைந்து எடுக்கும்படி தேவனுடைய கரத்திலே நாங்கள் அவர் எங்களை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சில பாதைகள் அதான் தேவன் எப்படியா சொல்லுகிறார் தெரியுமா?
தேவனுடைய பாதையோ ஒடுக்கமான ஒரு பாதை. ஆனா உலகத்தை பாதை எப்படி தெரியுமா? விசாலமான ஒரு பாதை. தேவனுடைய பாதைக்குள்ளாய் போகும்போது சிலவள் அது கஷ்டமா இருக்கும் கூட, சிலவள் அது நெருக்கமா இருக்கும். ஏன் தான் இந்த பாதைக்குள்ளாய் நாங்கள் போகிறோமோன்ற நீங்கள் யோசிக்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லக்கூடும். ஊழிய பாதை போகும்பொழுது அநேக சோதனைகள் வருவது உண்டு, அநேக கஷ்டங்கள் வருவது உண்டு. ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அதெல்லாம் தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்கு எங்களை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? எங்களை வண்ணையும்படி, எங்களை உருவாக்கும்படி, அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் உருவாக்கும்படி தேவன் அதை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னென்ன சோதனைகள் வந்தாலும், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நான் என்ன செய்யணும்? தேவனுக்காய் எப்படித்து நாங்கள் ஓட வேண்டும். ஓடும் பொழுது தேவன் அதை எல்லாவற்றையும் பார்த்து எங்களோட பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க சாட்சியாக சொல்லக்கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறார். தேவன் இந்த இடத்தை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதா தேவன் கிருபை செய்வார். நாங்கள் அர்ப்பணித்து ஓடும் பொழுது, தேவனுக்காய் நாங்கள் நிற்கும் பொழுது, தேவன் எங்களை அழைத்து அழைப்புக்கு பாத்திரவாங்களா நாங்கள் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார் தெரியுமா? இந்த இடத்தை பழகி பிறகு செய்வார். இந்த இடம் போதாத அளவு தேவன் கிருபையாய் பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் தேவனுக்காய் ஓடும் பொழுது, தேவனுக்காய் நாங்கள் நிற்கும் பொழுது தேவன் அற்புதங்களை காண்பிக்க, இந்த இடத்திலே அநேக அற்புதங்கள் நடைபெறும், அநேக காரியங்கள் தேவன் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் இந்த இடத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்குவார், அநேக நோயாளிகளை சுத்தமாக்க தேவனால் கூடும். தேவன் அந்த காரியத்தை இந்த இடத்துல செய்ய போகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை தேவன் இந்த இடத்துல செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் அப்படியாய் பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்துக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை முழுவதுமாய் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் எங்களை செய்வார் தெரியுமா? எங்களை வணைந்து உருவாக்கி அவருக்கு ஏற்ற பாத்திரவாங்களா நிறுத்தி இந்த இடத்திலே நாங்கள் சாட்சியாக நீக்கத்தக்கதாய் நாங்கள் வழியாக போகும் பொழுது சொல்வார்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவர்களை வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறது. உலகத்தார் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கிட்ட போனா வித்தியாசமான ஏதோ நடைபெறும், இவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதனோட என்ன செய்வது? தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அநேகரை வெற்றிக்கு கூட தேவன் கொண்டு வருவார், அநேகரை இடத்துக்களை தேவன் கொண்டு வருவார், அவருடைய சமூகத்துக்களை கொண்டு வருவார், அவரை ஆராதிக்கத்தக்க தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் என்ன செய்வது தெரியுமா? தேவன் உங்கள் ஒவ்வொரு கூட தேவன் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார், அநேகரை இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறார். நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவரை ஊழியத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவரை காலமும் நாங்கள் ஓடி இருக்கலாம், நாங்கள் தேவனுக்கு என்று ஓடி இருக்கிறோம் தான் இல்லை நான் சொல்ல முடியாது. தேவனுக்காக நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் செய்து இருக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? நாங்கள் இன்னொரு படி நாங்கள் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். நாங்கள் தேவனுக்கு இன்னொரு காரியம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தேவனுக்கு செய்ய வேண்டும். தேவனுக்கு என்று நான் இன்னொரு படி நான் எடுத்து வைக்க வேண்டும். இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு ரூட்டீன் மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த ரூட்டீனை விட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? தேவனுக்கு இன்னும் அதிக ஒரு படியை நான் கூட வைக்க வேண்டும். ஆண்டவருக்கான பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் முடிவு பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், இவன் ஒரு உண்மை முத்தமான ஊழியக்காரன் தேவன் சொல்ல வேண்டும். இவன் ஒரு உண்மை முத்தமான ஊழியக்காரன் தேவன் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அதுக்கேற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நீங்களும் அதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது எப்படி தெரியுமா? அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது அநேகர் எங்களுக்கு எதிராக வருவாங்க. அநேகர் தேவனுக்கு நாங்கள் ஒரு கூடுதலா நான் அனுபவத்துல சொல்லுகிறேன், நான் தேவனுக்கு நாங்கள் ஒரு படி எடுத்து வைப்போம். ஆண்டவரே நான் ஊழியத்தில் நான் முன்னுக்கு வர வேண்டும். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் அந்த ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைக்கும் பொழுது பின்னால் 2 ஸ்டெப் வைக்கத்தக்கதான் ஒரு அடி உண்டு விழு. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருக்காக நான் ஒரு படி வைக்க போகிறேன், ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தை விட்டு நாங்கள் விலகத்தக்கதான ஒரு போராட்டம் என்று எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் அந்த சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவன் இடத்தில் எங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் எப்படி ஒரு நிச்சயத்தை எனக்கு உங்களுக்கு தருகிறார். நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுப்புமா இருந்தால், நானும் நீங்களும் தேவனுக்காக நான் நிற்க வேண்டும், தேவனுக்காக நான் ஓட வேண்டும், தேவனுக்காக நான் ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவை நாங்கள் எடுப்போமா இருந்தால் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது ஒன்றுமே உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரமே நீ அதை காண்பாய்.
உன் கண்களால் மாத்திரமே நீ அதை காண்பாய். ஒரு நிச்சயத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு என்று நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை குறித்து அன்பை குறித்து கலங்க வேண்டாம். யாரும் எது சொல்லுவாங்களோ, யாரும் எதையுமே தள்ளி விடுவாங்களோ, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுமோ என்றதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஒன்றை குறித்து கலங்க வேண்டாம். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்க நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நானும் நீங்கள் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது, எங்களை வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டும் தாகத்தோடு நான் அவருடைய பார்த்து இருக்கும் பொழுது, தேவன் என்ன செய்ய தெரியுமா? அவரே அந்த வழிகளை உருவாக்குவார். தேவன் அந்த வழிகளை உருவாக்குவார். நம்முடைய தேவன் வறண்ட நிலத்தில் வயல் வழியாக மாற்ற கூடுமா இருந்தார். ஒரு வறண்டு போய் இருக்கிறதான ஒரு வயலை, ஒரு நிலத்தை தேவன் வயல் வழியாய் மாற்ற கூடுமா இருந்தால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விதமான வறண்டு போயிருக்கிற காரியங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறண்டு போயிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வயல் வழியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வயல் வழியாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் என்னை உங்களுக்கு ஒரு காலத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் தேவன் சொல்லுகிறார், நீ அர்ப்பணிப்பாயா இருந்தா எனக்கென்று என்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கை எனக்கென்று தருவாயா இருந்தா, தேவன் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். நீ ஒரு காரியத்தை கொடுத்து பயப்பட வேண்டாம். ஒரு காரியத்தை கொடுத்து நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நீங்க எங்க போனாலும் எங்கே வந்தாலும் தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட வருகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் அப்படியான ஒரு நிச்சயத்தை தேவன் எனக்கு உங்களுக்கும் தருகிறார். ஆனால் நான் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நானும் நீங்கள் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் பெரிதான காரியங்களை செய்கிறவர். அவரால் ஆக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலைகள் மாறுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கட்டுகள் நீங்குகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நோய்கள் நிர்மூலமாகிறதை தேவன் சொல்லுகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தேவனுக்கு எங்கள் வாழ்க்கையை முற்றுமுழுதாய் கொடுப்போமா இருந்தால், நாங்கள் தேவனுக்கு எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்போமா இருந்தால், கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே தேவன் பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், என்னதான் தேவன் என்ன வாழ்க்கையில செய்ய போகிறார்? தேவன் என்னுடைய வாழ்க்கையை என்ன அழைப்பு தான் வைத்திருக்கிறார், எனக்கு தெரியல. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை தாய் கருவில் உருவாக்கும் முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீங்கள் அழைப்பு தேவனுடைய குறித்து என்ன செய்யப்படும் தெரியாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? நீர் எதை செய்தாலும் ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் வார்த்தையோட இவங்களோடு பேசுவார். தேவன் அவருடைய வார்த்தையோட இவங்களோடு பேசுவார். தேவன் உங்களோட இடைப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆனா நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஜெரமியா தீர்க்கதரிசி எடுத்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன். தேவன் சொல்லுகிறார். சொல்லுகிறேன், நான் செழிப்பிள்ளையா இருக்கிறேன். நான் அதை செய்யும் ஆண்டவரே நான் அதுக்கு தகுதியற்றவன் என்று சொல்லப்படுது. சொல்லுகிறார், இல்ல, நான் உன்னை அறிந்தேன். நான் உன் வாயிலை நான் வார்த்தை வைப்பேன். உன்னுடைய வாயிலை நான் வார்த்தை வைப்பேன் தேவன் நிச்சயம் கொடுக்கிறார். அதுக்கு தேவன் சொல்லுகிறார், இப்போ நீ பயப்பட வேண்டாம். நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாரை குறித்து கலங்க வேண்டாம். நீங்க உற்றாருக்காக கலங்குறீங்களா? உற்றாரை குறித்து நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் நண்பர்களை குறித்து நீங்க பயப்படுகிறீர்களா? நீங்கள் யாரை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அவருடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். என் தேவன் பெரியவர். பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிதான காரியங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரால் அதான் அந்த நிச்சயத்தை தருகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் ஒரு நிச்சயத்தை தருகிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். மகனே என்று சொல்லி தேவன் அழைத்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு உள்ள கையில ஏந்துகிறவராய் காணப்படுகிறார். நாங்கள் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணித்து அவருக்காக நாங்கள் வாழ்வோமா இருந்தால், அவருக்கென்று நாங்கள் ஓடுவோமா இருந்தால், அவருக்கென்று நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்ம சரத்தை ஒப்புக் கொடுப்போமா இருந்தால், அவர் இந்த இடத்திலே உங்களை குறித்து செய்ய நினைக்கிற காரியம் பெரிதாக இருக்கிறது. அவர் உங்களை நாங்கள் அளவில்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். அவரை நாங்கள் எட்டி பார்க்க முடியாத இடத்துக்கு தேவன் என்னை உங்களை கொண்டு சேர்ப்பார். ஆனா தேவனுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எங்களை நாங்கள் தேவனுக்கு அவருடைய அழைப்புக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா இருந்தால்,
அவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் அர்ப்பணிப்புமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சிறு பிள்ளையா இருந்த எரேமியாவை தேவன் எடுத்து பயன்படுத்துவாரா இருந்தால், திக்குவாயனா இருந்த மோசையை எடுத்து தேவன் பயன்படுத்துவாரா இருந்தால், தேவன் அநேக நெருக்கத்தில் இருந்த வாலிபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவாரா இருந்தால், வாலிபனா இருந்த தாவீதை எடுத்து தேவன் எடுத்து பயன்படுத்துவாரா இருந்தால், தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த பரிசு தேசத்திலே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆனா தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்து முடிப்பார். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து நீ செய்ய நினைக்கிற காரியம் பெரிதா இருக்கிறது. உங்களை வைத்து நான் செய்ய நினைக்கிற காரியம் பெரிதா இருக்கிறது. நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டாம். ஆனால் தேவன் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். தற்பொழுது தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உங்களை தெரிந்தெடுத்தார். அவர் உங்களை தாயின் கருவில் உருவாக்கி விட்டார். அவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் மகனே மகளே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். பேர் பேராய் ஒவ்வொரு தேவன் அழைத்திருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தை எனக்கு இல்லை என்று அல்ல, தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும் தான் அழைத்திருக்கிறார். இல்ல நான் ஆண்டவரோடு நான் நெருக்கமா இல்லை, இந்த வாரம் நான் ஆண்டவருக்கு பாத்திரமானா இல்லை நீங்க நினைக்கலாம். நான் தேவன் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு நினைக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். தாய் கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன், உன் நரம்புகள் உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஏதாவது நான் உங்களுக்காக நான் செய்ய வேண்டும், நான் ஏதாவது உங்களுக்காக நான் செய்ய வேண்டும். இவ்வளவு காலம் நான் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து வந்திருக்கலாம். இவ்வளவு காலம் நான் அநேக சாட்டு போக்குகளை சொல்லி சொல்லி என்னால முடியாது 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 என்று சொல்லி அநேக காரியங்களை தள்ளி வைத்து நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறா, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்கு நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என்னுடைய சேவைக்கு நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவன்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பெரிதான காரியங்களை செய்ய போகிறவராக காணப்படுகிறார். இந்த இடத்திலே இந்த இடம் 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறது. இந்த இடம் போதாத அளவு தேவன் இந்த இடத்தை தேவன் நிரப்ப போகிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். நாங்கள் இந்த இடத்திலே உலகத்தின் மத்தியிலே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, நாங்கள் போகும் பொழுது அநேகர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்குள்ளாய் வித்தியாசமான ஒரு தரிசனம் இருக்கிறது, இவர்களுக்குள்ளாய் வித்தியாசமான ஒரு ஆவி இருக்கிறது, தேவன் இவர்களுக்குள்ளாய் பெரிதான காரியங்களை செய்கிறார் என்றதை தேவன் இந்த இடத்திலே பெரிதான உங்களை குறித்து செய்ய போகிறார். ஒவ்வொரு வாலிபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறார். கர்த்தர் அற்புதமாய் இந்த இடத்தை நடத்த போகிறார். கர்த்தர் இந்த இடத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். ஒருவரை மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோட பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். தேவன் இந்த இடத்திலே அநேக காரியங்களை அநேகரை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறார். உங்களோட தேவன் கொண்டு வர போகிறார். சொல்லும், ஆண்டவரே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உமக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவரே நான் ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவரே நான் காலடி நான் எக்ஸ்ட்ராவா எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவரே நான் உமக்காய் இன்னுமா நான் ஓட்டத்தை நான் அதிகரிக்க வேண்டும். ஆண்டவரே இதுவரை நான் ஏனோ தானோன்ற ஒரு ஓட்டத்தில் நான் ஓடி இருக்கலாம். இதுவரை காலமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு நினைப்பில் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம், ஓடி இருக்கலாம். ஆனா இந்த நாளில் இருந்து நான் இன்னும் தேவனுக்காய் நான் ஓட வேண்டும். ஏதாவது நான் தேவனுக்கு என்று நான் செய்ய வேண்டும். ஏதாவது தேவனுக்காய் நான் தேவனுக்கு என்று நான் ஓடுகிற ஓட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோமா இருந்தா
தேவன் பெரிதான காரியங்களை இந்த இடத்தில் செய்ய போகிறார். தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்து தேவன் உங்களோடாய் அநேகருக்கு பெரிதான காரியங்களை செய்ய போகிறவராய் காணப்படுகிறார். சொல்லும், ஆண்டவரே, என்னை உமக்கென்று தருகிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரத்து உடைய கரத்தை நான் பரிபூர்ணமா தருகிறேன். நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நீர் என்னை எடுத்து பயன்படுத்து. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, ஆனா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உமக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சேவைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதம் உம்முடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது உலகாலம் ஆண்டவரே, என்ன விதமான சாட்டு போக்குகள் சொல்லி நான் வந்திருக்கலாம் ஆண்டவர். இதுவரை காலமா எந்த விதமான சாட்டு போக்களை சொல்லி சொல்லி ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை நான் ஆண்டவர் தடுத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர், இதுவரை இந்த நாளில் இருந்து உமக்காய் நான் உண்மையை முத்தமாய் ஓட வேண்டும் ஆண்டவரே. உமக்காய் நான் நிற்க வேண்டும். உமக்காய் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். உமக்காய் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளையாய் நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா இருந்தார். கர்த்தர் இந்த நாளில் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளில் இருந்து தேவன் உங்களை இன்னுமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட போகிறார். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். தேவன் பிரதான காரியங்களை செய்கிறது என்ன? தேவன் பிரதான காரியங்களை செய்கிறது என்ன? என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கருத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் மங்களோடு என்னை நோக்கி பார்த்து தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே
அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் நீ தந்ததான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிற தேவன். ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை தாய்க்கு உருவாகும் முன்னமே அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எடுத்து இன்னுமாய் பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படியாய் உமக்காய் ஓட, உமக்காய் காரியங்களை செய்ய, உமக்காய் ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே நீரே ஆண்டவரே பெரிதான காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஒவ்வொரு இதயத்தில் ஒரு பாரத்தை ஆத்மா மாற்றி கட்டிடுகிறேன். ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை சந்திக்க, அநேக ஆத்மாக்களை தேடி ஆடி ஓட ஆண்டவரே அநேக காரியம் உமக்காய் செய்ய, உமக்காய் அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவரே உம்மை முத்துமாய் ஓட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆண்டவர் ஒவ்வொருவரை நடத்தும்படியாய், ஒவ்வொருவரை தாங்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய், ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் நின்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் ஒவ்வொரு குறைகளை நிறைவாக்கி நீர் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரை தாங்கும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இந்த நாளே வந்தார்களோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படியாய், ஒவ்வொரு நோய்களை நீ நிர்மூலமாக்கும்படியாய், எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே யார் யார் ஆண்டவரை நோயோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை கொண்டு ஆண்டவரை நீ குணப்படும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுலபமாக்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய தலைமுறை கரத்தை நீ வைக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களை வாழ ஆண்டவரே உமக்காய் ஓட, உமக்காய் வாழ ஆனா கிருபை செய்யும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.